தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எளிய மக்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படுவது கிடையாது. அதற்கான காரணம் என்னவென்றால், அதிகாரிகளுக்கும் எளிய மக்களுக்கும் இடையேயான அந்த கேப் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய கேப்பா இருக்கும். ஈஸியா அதிகாரிகளை எளிய மக்கள் அக்சஸ் பண்ண முடியாம இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலை உடைக்கப்பட்டிருக்கின்றது. கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் என்று சொல்லப்படுகின்ற ஊரு, அந்த ஊர்ல ஆதி திராவிடர் பெண்கள் விடுதி இருக்குது. அந்த விடுதியில உணவுகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மாணவிகள் என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நேரடியாக சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வீடியோ கால் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான், அதாவது சாதாரண சாமானிய மனிதர்களும் ஒரு உயர் அதிகாரிகளை ஈஸியா எளிதாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தெரியுமா. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சமூக மாற்றம். என்னதான் பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் கூட, மினிஸ்டரா இருந்தாலும் கூட, அந்த இடத்துல ஒரு எளிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு எளிய பின்புலம் கொண்ட ஒரு மனிதர் உட்காராங்க தெரியுமா. அப்பதான் அந்த பவருக்கே மிகப்பெரிய வேல்யூ. இது போன்ற மிகப்பெரிய சமூக மாற்றம் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. உள்ளபடியே நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு, அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.